ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் 2023ஆம் ஆண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அது கால்ஃபர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் கேலண்டரில் கண்டிப்பாக வந்து நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்ற எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒரு குரூப் 1 கேட்டகரிக்கான ஒரு எக்ஸாமினேஷன். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிபே எல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு குரூப் 1ல எப்படி நீங்க ஒரு அதிகாரியா இருப்பீங்களோ, அதாவது டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டெபுட்டி கலெக்டர், ஸோ இது மாதிரி உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். அதாவது லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுலே ஒரு டாப் போஸ்ட் டிஎன்பிஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். ஸோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில ஃபர்ஸ்ட் டிகிரி படிச்சிருக்கணும், பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோல லேபர் சம்பந்தப்பட்ட ஒரு டிப்ளமோவை முடிச்சிருக்கணும். சரி, இந்த டிப்ளமோ லேபர் சம்பந்தப்பட்ட விஷயத்த எங்க சார் போய் படிக்கணும் அப்படின்னா, நிறைய யூனிவர்சிட்டி, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில லேபர் சம்பந்தப்பட்ட டிப்ளமோஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்க முடிஞ்சா வந்து நிறைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில செக் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கான ஒரு படிப்பு, டிப்ளமோ படிப்பு 3 பேப்பர் இருக்கும். அந்த 3 பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா லேபர் சம்பந்தப்பட்ட ஒரு பேப்பரா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க ரெகுலரா காலேஜுக்கு போகணும் அப்படின்லாம் கிடையாது. இல்ல அல்லது நீங்க வந்து எம்ஏ லேபர் மேனேஜ்மெண்ட், அதாவது லேபர் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு வந்து நிறைய யூனிவர்சிட்டியில கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ரெகுலரா படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அல்லது கரஸ்ல வந்து எம்ஏ லேபர் லா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அல்லது லேபர் ஸ்டடீஸ்னே தனியா வந்து ஒரு கவர்மெண்ட்லயே நடத்தக்கூடிய ஒரு சில நிறுவனம் இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க வந்து லேபர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்ப இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் பதிவை இப்ப ஏன்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸே இல்லை. மறக்காம வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷன் வந்து மறக்காம வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதலாம். ஏன் இந்த எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ போகணும். அதுல பிரிலிம்ஸுக்கு அப்ஜெக்டிவ் டைப், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் இருக்கும், இன்டர்வியூ வந்து நார்மலா இருக்கும். சரிங்களா? இதுல வந்து பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்கும். பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவே இல்லாம ஆப்ஷன்ல ஷேட் பண்ணி கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். எனக்கு எழுதவே வராது சார், ஆனா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஈஸியா வந்து ஒரு பாஸ் பண்ணணும், ஒரு குரூப் 1 போஸ்ட் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமினேஷன் கண்டிப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு முதல்ல வந்து ஒரு டிப்ளமோ சம்பந்தப்பட்ட லேபர் சம்பந்தப்பட்ட ஒரு டிப்ளமோவை கண்டிப்பா முடிங்க, டிகிரி படிச்சவங்களா இருந்தீங்களா. சரிங்களா? இது இல்லாம ஆல்ரெடி லேபர் சம்பந்தப்பட்ட டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த எக்ஸாமினேஷன் கொடுப்பாங்க, அல்லது எவ்ரி இயர் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. பட் இந்த வருஷம் கொடுத்தாங்க, பட் நம்மளுக்கு துரதிருஷ்டவசமா வராம போயிருச்சு. பட் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல நம்ம கண்டிப்பா 2024 கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். மறக்காம வந்து இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுங்க. இது சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த பதிவுல நம்ம போஸ்ட் பண்ணுவோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் ரெகுலரா வரும். நன்றி, வணக்கம்.